ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனசு மாறக்கூடாதுங்கிறது இந்த ஊரோட கட்டுப்பாடு. அதே கோயில்ல கல்யாணத்தையும் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டோம். இந்த கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு நாங்க மட்டுமில்ல, இந்த ஊரே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கல்யாண நாளும் வந்துச்சு. கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு காலையில கலிவரதன், அவனோட அப்பா, நாங்களும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்துல மணமகளோட அறையில காஞ்சனா ரெடி ஆகிட்டு இருந்தா. அந்த சூழ்நிலையில தான் என் தலையில இடி இறங்குற மாதிரி ஊர்க்காரப்பை ஓடி வந்து அந்த செய்தியை சொன்னான். ஐயா ஐயா, நீங்க இங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பையன் பக்கத்துல இருக்கிற மாகாளி கோயில்ல அவன் காதலிச்ச பொண்ணைய தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டாயா? இப்பதான் நான் பாத்துட்டு வரேன்யா. என்னடா சொல்ற? ஆமையா, உண்மையதான் சொல்றேன். மாகாளி கோயில வச்சு பிரபாகரன் கல்யாணம் பண்ணிட்டாயா? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. பழத்த கடா மார்புல பாயும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நான் பாசமா தூக்கி வளர்த்த என் புள்ள துரோகம் பண்ற அளவுக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டி மாலையும் கழுத்துமா ஏன் முன்னால வந்து நின்னா. இல்லப்பா, இனிமே அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாத. எப்ப உன்ன இந்த கோலத்துல பார்த்தனோ அப்பவே நீ செத்துட்ட. டேய், கோயில்ல வச்சு உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒப்பு தம்மாளம் மாத்தினப்ப நீ பேசாம இருந்த. ஊர் உலகத்துலாம் பத்திரிக்கை கொடுக்கும் போதும் நீ பேசாம இருந்த. இப்ப இந்த பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன்னோட சந்தோஷமா வாழணும்னு கனவோடும் கற்பனையோடு நிக்கிறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னடா பதில் சொல்ல போற? சிதம்பரம், என்ன நம்ப வச்சு என் குடும்பத்தை பழி வாங்கிட்டல. என்ன சொல்ற கலிவர்தா? நான் எதுக்கு பழி வாங்கணும்? நிறுத்தியா? உன் டிராமால எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல இருந்து உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அத நிரந்தரமா தீக்கணும்னு நினைச்சேன். இந்த கல்யாணத்தை பண்ணி பகைய உறவா மாத்தலான்னு தான் உன் வீட்டு படியேறி வந்து சம்பந்தம் பேச வந்தேன். ஆனா நீ நல்லவ மாதிரி என்கிட்ட சம்மதம்னு சொல்லி ஊர் மத்தியில உப்பு மாத்தி நிச்சயம் பண்ணிட்டு உன் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணுங்கிற பேர்ல என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணி மனவர வரைக்கும் வர வச்சு ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல. கலிவர்தா, என் பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதுதான் உண்மை. சத்தியமா உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினைக்கலப்பா. என்ன நம்பு. பேசாதயா. உன்னை கொன்னா கூட எனக்கு ஆத்திரம் அடங்காது. அப்பவே என் சொந்தக்காரன் ஒருத்தன் சொன்னான், ஊர் விஷயத்துல உனக்கு எதிரா அந்த சிதம்பரம் இருக்கா, நீ சம்பந்தம் பேச போற, ஆனா அவன் சமயம் பார்த்து உன் முதுகுல குத்துவான்னு சொன்னாயா.
நான் தான் நீ அப்படி எல்லாம் பண்ண மாட்ட, ஏன்னா நீ பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா பேசிட்டு இருந்தையா. ஆனா நீ குடிய கெடுக்கிறவன் நிரூபிச்சல. நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம், உன்னை ஒரு நாள் நான் எதிரியா நினைக்கலப்பா. என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த பாரு, நான் ஒரு பொண்ணை பெத்தவன் தான். உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் எப்படிப்பா நினைப்பேன்? நான் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடியும் கலிவரத நம்பல. அத பெரிய பிரச்சனையா மாத்திட்டான். யோ, இத்தனை வருஷத்துல என் தங்கச்சி வாயை திறந்து உன் பையன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டாயா? அதுக்காகத்தாயா நான் பழைய பகையெல்லாம் மறந்து உன் வீட்டு வாசப்படி ஏறி என் தங்கச்சிக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன். ஆனா நீ வார்த்தையில நம்பிக்கையை கொடுத்து உன் மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சு என்ன பழி வாங்கிட்டல. சிதம்பரம், உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். இத பாருங்க, இதுக்கு எங்க அப்பாவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவருக்கு எதுவுமே தெரியாது. சும்மா நடிக்காதடா. நீயும் அப்பனும் சேர்ந்துதானே அந்த காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஒப்பனுக்கு எதுவுமே தெரியாம அங்க கோயில் மண்டபத்தில் இருப்பானாமா, இவரு இங்க கூட்டு வந்து தாலியை கட்டு வரமா? யார்டா கதை விடுறீங்க? என் தங்கச்சிய கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு நிக்கிறான். நீங்க என்னடா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? அந்த தாலியை அறுத்தறிஞ்சிட்டு அவளை அடிச்சு துரத்துக்கடா. ஐயோ, அப்போ கலிவரதனோட அடியாட்கள் என் மகனையும் இந்த பொண்ணையும் கொலை பண்றதுக்காக அடிதடியில இறங்கிட்டாங்க. கடைசியில் அது பெரிய கைகலப்பா மாறி கலிவரதம் அவனோட அடியாட்களும் சேர்ந்து என் மகனை கொல்ல பார்த்தாங்க. அவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். டேய், அவங்க இந்த ஊர் எல்லையை தாண்ட கூடாது. விரட்டி புடிங்கடா. இந்த பாரு கலிவரதா, என்ன அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து, என்ன வேணாலும் பண்ணு, அதை நான் ஏத்துக்கிறேன். அந்த கேடுகட்ட பையன் பண்ண காரியத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் சொல்லாத. அவன் பண்ண கேடுகட்ட காரியத்துக்காக உன் காலில் மட்டும் இல்ல, உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய காலையும் வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா 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 வேணாப்பா.